ஹலோ, வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பழைய கேம்பில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்க்க போகிறோம். ஸோ பழசில் நான் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸு அவங்களும் இப்போ துபாயில் ஏரியாவில் தான் இருக்காங்க. ஸோ எங்கள் 2 கேம்புமே பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம போய் ஸோ ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குது, போய் பார்ப்போம் அவங்கள. போய் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ துபாயில் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டி. எல்லா கான்ட்ராக்டர்ஸும் கான்ட்ராக்டிங் கம்பெனிஸும் இங்கே தான் இருப்பாங்க. ஸோ துபாயில் தான் வந்து நிறைய பிளான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த கம்பெனிக்கு வந்தாலுமே நீங்கள் வந்து துபாயில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 3 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் சவுதியில். 3 கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ், அதாவது மெயின் பிரான்ச்சுமே வந்து துபாயில் தான் இருக்குது. ஸோ இப்போது நான் வந்த மாதிரியே திரும்ப சவுதிக்கு பழைய கம்பெனி ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அவங்க அதே கம்பெனிக்கு வந்திருக்காங்க, நான் மட்டும் வேறு கம்பெனிக்கு வந்திருக்கேன். ஸோ இங்கே துபாயில் இருக்கிறதுனால போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பிளானு. ஸோ அவங்கள பார்த்து போயிட்டு என்னென்னு கேட்டு வரலாம். ரெடி ஆயாச்சு, நம்ம இப்போ கிளம்ப வேண்டி தான் பாக்கி. ஸோ நம்ம கேம்ப்லேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் இந்த சைடு போகும்போது நான் அவங்களுக்கு வழியெல்லாம் காட்டுறேன். இது என்னோடய கேம்ப் பக்கத்தில் இருக்கிற ரோடு, அட்ஜசன் ரோடு. அங்கே நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ கொஞ்சம் நேரத்தில் மெயின் ரோடு வந்துடும். சின்ன சைக்கிள் ₹1. 6 மணிக்கு கிளம்பியிருக்கோம். போய் சேர்றது எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 1 கிலோமீட்டர் அப்படின்றதுனால நாங்கள் வந்து டாக்ஸி பிடிக்க வேண்டாம், நடந்தே போயிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியில் அப்படியே சும்மா ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு கிளம்பிகிட்ருக்கோம் பேசிக்கிட்டு. மெயின் ரோடுக்கு வந்தாச்சு. ஸோ அந்த பெரிய பில்டிங்கை தாண்டி பின்னாடி போனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கேம்ப் வந்துடும். ஸோ நான் காட்டுறேன். இதுதான் அந்த பெரிய பில்டிங்கு. இது ஒரு முக்கியமான லேண்ட்மார்க்கு, டிஎம்சி பில்டிங்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஹாஸ்பிட்டலு. ஸோ இதுக்கு பேக் சைடு தான் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட கேம்ப் இருக்குது. இது வந்து 2 கேம்புக்கும் சென்டரான ஒரு பாயிண்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஷார்ட்கட் எடுத்தாகணும். ஆமாம், புதருக்குள்ளெல்லாம் பூஞ்சி தான் போகணும். என்ன இப்படி பண்ணுறீங்க? ரோடு வழியாக போகலாம்ல. இந்த இது வேணாம், அதுக்கு அடுத்ததாக ஒரு ஷார்ட்கட் வரும், அதில் போவோம். நிறைய பள்ளம் இருக்கும், அந்த பக்கம் லேக் இருக்குது. இதுக்கு அப்படியே பேக் சைடில் தானே கேம்ப் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ஷார்ட்கட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ரோட்டில் போனால் வந்து கொஞ்சம் சுற்றி போகிற மாதிரி இருக்குன்றதுனால குறுக்கு வழியில் போகிறோம். சரி போவோம் வாங்க. ஸோ வெளியில் பாம்பு எதுவும் வராமல் இருந்தால் சரி. ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சு அல் சுவைதி கேம்புக்கு. ஸோ இந்த கேம்ப் பேர் வந்து அல் சுவைதி கேம்ப்பு. ஸோ இது வந்து அல் சுவைதின்ற ஒரு பாடி வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அதில் தான் வந்து என்னோடய பழைய கம்பெனி வந்து ரெண்ட்டுக்கு இருக்காங்க. ரூம் தெரியல, ரூமை தேடிட்டு இருக்கோம். ஸோ கால் பண்ணி ரூம் நம்பர் என்னென்னு கேட்டாச்சு. ஸோ இப்போ மேலே தான் போகிறோம். பி பிளாக்கில் தான் இருக்காங்க அவங்க. ஸோ வாங்க மேலே போய் பார்ப்போம். நிகா அசிங்கப்பட்டா வந்தேன். ஸோ உங்களுக்கு இந்த கேம்ப் டூர் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் முடிஞ்ச அளவு போட ட்ரை பண்ணுறேன். என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டான் மேலே? क्या सीन है? நல்லா இருக்கு, பண்ணுவோம்ல. எப்படி இருக்கா? வாங்க ப்ரோ. ஹாய் நிகா. இதுதான் அவங்க ரூமு. சிங்கி. ஸோ பசங்களும் கன்வின்ஸ் பண்ணி டைம் ஆகிடுச்சு, இங்கே சாப்பிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்கே சாப்பாடும் நல்லா இருந்துச்சுன்றதுனால அங்கேயே சாப்பிட்டுட்டோம். சர்வ் பண்ணுறவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து நம்ம கேம்ப் பசங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேள்வி மேலே கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டாப்புல.
ஸோ ஒரு வழியாக சாப்பிட்டு வந்தாச்சு. ஸோ நீங்கள் பார்க்கலாம் லூலு சூப்பர் மார்க்கெட் தெரியும். ஸோ இந்த கேம்புக்கு அப்படியே பக்கத்துலேயே தான் இருக்குது லூலு சூப்பர் மார்க்கெட்டு. ஸோ அப்படியே கொஞ்சம் நல்லா ஃபன் பண்ணி பேசிட்டு அப்படியே டீ குடிக்க போகலான்னு கிளம்புறோம். ஸோ நாங்கள் வந்திருக்க இடம் தான் வந்து கரெக்ட் சாய். ஸோ இது நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் முன்னாடியே இந்த கடையை ஷார்ட்ஸில். ஸோ இங்கே வந்து டீ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஜுபைலில் இருந்தீங்கன்னா இந்த கடைக்கு மஸ்ட் விசிட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இந்த டே வெல் ஸ்பென்ட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி சவுதி ரிலேட்டட் கல்ஃப் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் கமெண்ட் பண்ணுங்கள்.